மாவட்டம் முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் கருணை ராஜாவை ஆதரித்து நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு உட்கட்சி வேறுபாடுகளை மறந்து அனைவரும் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முசிறி எப்போதும் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்தார். ஒற்றுமையாக இருந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அறிவித்து எல்லா இடங்களில் பணி தொடங்கி இருக்கிறோம். 200ஐ தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை திமுக தோழமை கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல, நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றோம். அது அவங்கள பத்தி எல்லாம் நான் பேசுறேன். நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றோம். அவர் டெபாசிட் வாங்கினா வாங்கலன்னு அதை பத்தி என்ன. அதிமுகவில் முக்கிய பொறுப்புல இருந்தவங்கலாம் அதிகமா இப்ப திமுகவில் இணையும் போக்கு நடந்துட்டு அதை பத்தி பார்வை. அந்த இயக்கத்தினுடைய தலைமை கொஞ்சம் சரியா அவங்களை வச்சுக்கலையோன்றது மாதிரி எல்லாருமே முன்ன அவங்க தலையா வச்சுக்கல. மேலும் தளபதி பேரில் இருக்கிற மரியாதையின் காரணமாக விளங்கியிருக்கிறார். ஊழலை ஒழித்து தற்சார்பு வாழ்வை அமைப்பதே நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய சீமான், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஊழலால் தமிழகத்தின் பொருளாதாரத்தை சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வி, மருத்துவம் இலவசமாக வழங்கப்படும் என்றும், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு பணம், பால், கள் போன்ற இயற்கை பானங்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்கும் தமிழகத்தை மீட்க மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எல்லாத்தையும் மாற்றுவோம். ஊழல் லஞ்சமில்லாத உண்மை நேர்மையான நாடா மாற்றுவோம். பசி பஞ்சமில்லாத நாடா மாற்றுவோம். கொலை இல்லாத நாடா மாற்றுவோம். மத போதை இல்லாது, சாதி மத சண்டைகள் இல்லாது, சமத்துவம் சகோதரத்துவம் தலைத்தோங்குகிற சமதர்ம சமூகம் படைத்த எல்லாரும் கூடி வாழுகிற தமிழ் தாயின் பிள்ளைகளா வாழுகிற தலை சிறந்த நாடா நம்ம படைப்போம். தயவு செய்து ஒரு நிமிடம் யோசி. 23ஆம் தேதி வாக்கை செலுத்தும் போது என் உடன் பிறந்தவரை என பெற்றவர்களை அந்த இடத்தில் ஒரு மொழி சிந்தி. வேட்பாளரை வெற்றி பெற செய்யாவிட்டால் நிர்வாகிகளை சந்திக்க மாட்டேன் என்று அமைச்சர் ஏவவேலு எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மகாலட்சுமியை அறிமுகம் செய்து வைத்து தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ஏவவேலு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சற்று காட்டமாக பேசினார். கடந்த தேர்தலில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் திமுக தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த முறை வேட்பாளரை வெற்றி பெற செய்ய தவறினால் கட்சி நிர்வாகிகள் யாரும் தன்னை அறிவாலயத்தில் சந்திக்க வர வேண்டாம் என்று எச்சரித்திருப்பது திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயசூரன் ஆறில் வெற்றி பெற வைக்கணும்னா ஒரு அறிவாலயத்து பக்கமே ஒன்று நான் பார்க்க மாட்டேன் என்று பேசினேன். அது பேசியதுக்கு காரணம் உண்டு. சென்ற முறை அன்பழகன் அவர் தோல்வி விட்டவுடன் உடனேயே என்னை ஆரணி நண்பர்கள் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியிலிருந்து, ரவியிலிருந்து, இங்க இருக்கிற அன்பழகனிலிருந்து மணி முதல் கொண்டு என்னை பார்க்க வந்த பொழுது ஏறத்தாழ 6 மாத காலம் அவரிடத்துல முகம் கொடுத்து கூட பேசவில்லை. காரணம், வெற்றி பெற முடியவில்லை என்கிற ஆதங்கம். அதனால் தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மகாலட்சுமி வெற்றி பெற வைத்து விட்டுத்தான் நான் சொன்ன இத்தனை பேரும் இந்த நிர்வாகிகள் என்னை பார்க்க முடியுமா ஒழிய இல்லை என்று சொன்னால் நான் தவிர்த்து விடுவேன். ஆக நான் மீண்டும் சொல்லுகிறேன், மகாலட்சுமி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நானே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற பொருள் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி பெருமாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்ற நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியலூர் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் பெரிய தேரில் எழுந்தருள கோவிந்தா முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விவசாயம் செழிக்க வேண்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் தானியங்களையும் கால்நடைகளையும் காணிக்கையாக செலுத்தினர். கோவை தெற்கு தொகுதியில் உதயசூரியன் நிச்சயம் வெல்லும் என்று செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கோட்டைமேடு பகுதியில் உள்ள கோவில் மற்றும் பள்ளி வாசல்களில் வழிபாடு நடத்திவிட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், பாஜக வேட்பாளர் பட்டியல் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை என்றும் திமுகவின் வெற்றி உறுதி என்றும் தெரிவித்தார்.
போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியும் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் யாருக்கு என்பதை தீர்மானிக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தீர்மானித்து வேட்பாளரை அறிவிக்கின்றார்கள். மற்ற கட்சியில யார் போட்டியிடுறாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு பார்க்க வேண்டியது எங்க வேலை இல்லை. அது எங்களுக்கான பொறுப்பும் அல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முதலமைச்சர் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அதில் கோவையில் சிறப்பு கவனத்தை நாங்கள் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை அளிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது மீண்டும் நினைவூட்டினார். வேலூர் மாவட்டம் செதுவாளையில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு தமிழகத்தை 5 லட்சம் கோடி கடனில் தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை, பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,000 மற்றும் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதிகளை அளித்தார். வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். கட்டட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு போது விபரீதமாக அவர் உயிரிழக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த பணியில் இருக்கின்ற பொழுது எதிர்ச்சியாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்கும். திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் அறிக்கை என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கை 2.0 குறித்து பேசினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் அறிக்கை என அமைச்சர் ராஜேந்திரன் பேட்டி அளித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கை 2.0 குறித்து பேசிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான ராஜேந்திரன், இது தமிழக மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உன்னத அறிக்கை என்றார். பாஜகவை டப்பா என்ஜின் கூட்டணி என்று விமர்சித்த அவர், தமிழகத்தின் பண்பாட்டையும் வேலைவாய்ப்பையும் அழிக்க நினைக்கும் சக்திகளை வீழ்த்தி சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த என்டிஏ கூட்டணி என்பது ஒரு டப்பா என்ஜின் கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் மத நல்லிணக்கம் சீர்குலைக்கப்படும், சாதி வன்முறைகள் பெருகும், தமிழ்நாட்டின் அமைதி சீர்குலைக்கப்படும், நலத்திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிற நிலை ஏற்படும். வடநாட்டில் பெண்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகள் தமிழ்நாட்டிலேயும் ஏற்படும். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை எல்லாம் புது வரிகள் போட்டு கொள்ளையடித்து கொண்டு போகக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய எண்ணம் ஈட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.